தயவு செஞ்சு இந்த வந்து தட்டி விடாதீங்க. இது எல்லாருக்கும் நான் பதிவு பண்றது. டிராபிக்ல வந்து ஜாம் ஆகி ரொம்ப மனசு ரொம்ப நொந்து போயிருக்காங்க. ராஜீவ்காந்தி சிலை, இந்திரா காந்தி சிலையா எப்போதுமே நல்ல விஷயம்லாம் வந்து ரொம்ப நேரம் பரவுறதுக்கு, கெட்ட விஷயம் உடனே பரவிடும். இந்த நல்ல விஷயத்த மக்கள்கிட்ட எடுத்து போகும்போது என்ன ஆகுனா, மக்கள்கிட்ட தோணும், ஓ சுத்தம் ஒரு நல்ல ஒரு இது சொல்லியிருக்கிற இந்திரா காந்தி சிலையாண்டா சிக்னலே இல்லாம போறதுக்கு ஒரு நல்ல பிளான் சொல்லியிருக்காரு. இதை செஞ்சா என்னன்னு அரசாங்கத்தை, இதை செஞ்சா என்னன்னு மக்கள் செஞ்சாக்கா கண்டிப்பா இது நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. அப்போ மக்கள் பிரச்சனை மக்களே தான் தீர்க்கணும், அரசாங்கம் தீர்க்காது. இதுல என்ன உங்களுக்கு கஷ்டம் இருக்குது? உங்கூட்டு பணத்துல செய்றீங்க, மக்களோட வரி பணத்துல செய்றீங்கன்னா மக்களா உணர்ந்து வந்தாங்கன்னு வச்சுக்கீங்களேன், பாண்டிச்சேரியில ஒரு நல்ல நல்ல விஷயம் நடக்கும். நானும் அக்னி ஆதவன்ற டைரக்டரையும் சேர்ந்து கூப்பிட்டு இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன், நாங்க சொல்ற திட்டத்தை செயல்படுத்தினாக்கா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 48 மணி நேரத்துல முடிச்சிடலாம். இது 2 நாள்ல முடிச்சிடலாம். நன்றி. சுத்தம் சுந்தராஜ். இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து திராவிட மாடல் ஆட்சி சொல்றாங்கல்ல, குஜராத்தில் மாடல் ஆட்சின்றாங்களா, அது மாதிரி இங்க வந்து பிஜேபி என்ஆர் காங்கிரஸினுடைய மாடல் ஆட்சி இங்க வந்து வைப்பாங்க. ஆமா. வணக்கம், நான் தான் சுத்தம் சுந்தராஜன். இந்த பக்கத்துல இந்திரா காந்தி சிலையில இருக்கிறோம். ஏற்கனவே இந்திரா காந்தி சிலையில நார்மலா வந்து போக்குவரத்து நெரிச்சலா இருக்கும். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, கடலூர் பாலம் கட்டுறதுனால அங்க இருக்க போற கடலூர் போற மார்க்கமா போற பஸ்ஸும் சரி, டூ வீலரும் சரி, எல்லாம் போக்குவரத்தையும் இந்த பக்கம் மடக்கி விட்டதுனால ஏற்கனவே இந்த இந்திரா காந்தி சிலையில வந்து போக்குவரத்து நெரிச்சலா இருக்குது. மீண்டும் அங்க இருக்கிற வண்டிலாம் இப்ப வாகனத்தை திருப்பி விட்டதுனால 100 அடி ரோட்ல எல்லாம் வண்டி போறதுனால இப்போ போக்குவரத்து ரொம்ப கடுமையா, அதாவது வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வருவாரு. நானும் அக்னி ஆதவன்ற டைரக்டரையும் சேர்ந்து கூப்பிட்டு இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன், ஏன்னா நம்ம அரசாங்கத்தை வந்து இதை செய்ய அதை செய்ய சொல்றதுக்கு பிரகாரம் இதை செஞ்சா நல்லா இருக்கும், இதை செஞ்சா நல்லா இருக்கும், இதை இப்படி செய்யுங்கன்ட்டு ஆலோசனையும் குறைகளையும் சுட்டி காட்டுறோம் இல்லைங்களா. நம்ம குறைகளே சுட்டி காட்டினா அரசாங்கத்துக்கு ஒரு இது வந்துடும், என்ன இவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு, இதை செய்ய அதை செய்யன்றாரு. நாங்க இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்யூஷன் சொல்லியிருக்கணும்னா, இங்க பாருங்க, நான் எதுக்கு அளந்தேன்னா, இப்ப எதுக்கு அளந்தேன்னா 10 அடி 10 அடி சும்மா வேஸ்டா கிடைக்குது 10 அடி. இதை என்ன பண்ணலாம்,